வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, திருமண வாழ்க்கையில மூன்றாம் நபர் தலையிட்டால அதிக வேதனைகள் ஏற்பட்டிருக்கும். துலாம் ராசிக்கு களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தில் அசுப கிரகங்களின் ஆதிக்கம் அல்லது சுக்கிரனுக்கு ராகுவின் சேர்க்கை இருக்கும்போது தம்பதியருக்கு இடையே தேவையில்லாத மூன்றாம் நபரின் தலையீடு ஏற்படும். அது ஒரு உறவினராகவோ, நண்பராகவோ அல்லது ஒரு சக ஊழியராக கூட இருக்கலாம். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே உள்ள சிறிய பிரச்சனையை அந்த மூன்றாம் நபர் பெரிதாக்கி சந்தேக விதையை விதைத்து இருவரையும் பிடிக்க பார்ப்பார். இணையரின் பேச்சை விட அந்த மூன்றாம் நபருடைய பேச்சை துணை நம்ப தொடங்கும் போது தம்பதியரிடையே நரக வேதனையும் உருவாகியிருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு சுக்கிரன் ராகுவின் சேர்க்கை இருக்கும்போதுதான் உங்க தம்பதியருக்குள்ள இடையே தேவையில்லாத மூன்றாம் நபரோட தலையீடு ஏற்படுத்தியிருந்திருக்கும் வாழ்க்கையில. அந்த மூன்றாம் நபர் உங்க உறவினராகவோ அல்லது நண்பராகவோ அல்லது உங்க சக ஊழியராக கூட இருந்திருக்கலாம். கணவன் மனைவி இருவருக்குமே இடையே உள்ள சிறிய பிரச்சனையை அந்த மூன்றாம் நபர் பெரிதாக்கி சந்தேக விதையை விதைத்து இருவரையுமே பிரிக்க பார்த்து வந்திருப்பார் உங்க வாழ்க்கையில. இந்த மூன்றாம் நபரோட பேச்சை நம்பியும் நீங்க துணையை நம்ப தொடங்கும் போது தம்பதியருடைய நரக வேதனை உருவாகியிருக்கும் வாழ்க்கையில. சொத்து பிரச்சனைகளால ஏற்பட்ட தூரம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். 4ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்து தொடர்பு நிலைகளால பரம்பரை சொத்துக்கள் அல்லது கூட்டு சொத்துக்களை பிரிப்பதில் பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கு தட்டி போகலாம் அல்லது சொத்துக்காக உங்களை சொந்த ரத்த பந்தங்களை எதிரியா கூட பார்த்திருந்திருக்கலாம். நீதிமன்றம் வழக்கு என்று அலைவதால பண விரயமும் மன உளைச்சலும் தான் மிஞ்சும் உங்க வாழ்க்கையிலும். ஒரு துண்டு நிலத்துக்காகவா இவ்வளவு கால பாசத்தையும் அன்பையும் அறுத்தெறிய வேண்டும் என்று நீங்க நினைத்து உருகினாலுமே சொத்து ஆசை மனிதர்களை உங்களிடமிருந்து தூரமாக்கியே இருந்திருக்கும் வாழ்க்கையிலும். அது உங்களுடைய பரம்பரை சொத்துக்களும் அல்லது கூட்டு சொத்துக்களை பிரிப்பதெல்லாம் பெரிய சிக்கல்களை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கை தட்டி போகலாம் அல்லது சொத்துக்காக உங்களை சொந்த ரத்த பந்தங்களை எதிரியாக கூட பார்த்திருந்திருக்கலாம். நீதிமன்றம் வழக்கு என்று அலைவதனால பண விரயமும் மன உளைச்சலும் தான் நெஞ்சிருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது நீங்க ஒரு துண்டு நிலத்துக்காகவா இவ்வளவு கால பாசத்தையும் அன்பையும் அறுத்தெறிய வேண்டும் என்று நீங்க நினைத்து உருகினாலுமே சொத்து ஆசை மனிதர்களை உங்களிடமிருந்து தூரமாக்கியே இருந்திருக்கும் வாழ்க்கையில. நல்ல பெயரை கெடுக்க முயன்றவர்கள் பலர் இருந்திருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம். இந்த இடத்துல ராகு அல்லது கேதுவின் சஞ்சாரம் இருக்கும்போது நீங்க எந்த தவறும் செய்யாவிட்டாலுமே பழிச்சொல் உங்க மீது விழுந்திருந்திருக்கும். சமூகத்திலும் வேலை செய்யும் இடத்திலுமே நீங்க நேர்மையா கட்டி எழுப்பிய நட்பெயரையும் மரியாதையும் ஒரே இரவுல கெடுப்பதற்கு ஒரு கும்பல் அலைமோதியிருந்திருக்கும். இல்லாததையும் பொருளாதையும் புனைந்து பேசியவும் உங்க மீது களங்கத்தை சுமத்தியிருந்திருப்பாங்க. உண்மை என்னவென்று நிரூபிப்பதற்கு உங்க மன உளைச்சலை எல்லையை கடந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது நீங்க எந்த தவறுமே செய்யாட்டியும் பழிச்சொல் உங்க மீது விழுந்திருந்திருக்கும். சமூகத்திலையும் வேலை செய்யற இடத்துலையுமே நீங்க நேர்மையா கட்டி எழுப்பிய நட்பெயரையும் மரியாதையுமே ஒரே இரவுல கெடுப்பதற்கு ஒரு கும்பல் அலைமோதியிருந்திருக்கும் வாழ்க்கையில. உங்களுடைய உண்மை என்னவென்று நிரூபிப்பதற்கு உங்க மன உளைச்சலை எல்லையை கடந்திருக்கும் வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரப்போகின்றது. உங்களுக்கு உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி மற்றும் சாதனைகள் உங்களுக்கு பெருமையையும் மகிழ்ச்சியும் தேடித்தரப்போகுது. கல்வியில மந்தமா இருந்த குழந்தைகள் இனி சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. அவங்களின் எதிர்காலத்தை பற்றிய பயமும் கவலையும் உங்களை விட்டு விலகப் போகுது. உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல முயன்ற பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி சேரப்போகுது. திருமண வயதில் உள்ள பிள்ளைங்களுக்கு நல்ல வரன் அமைந்து சுபகாரியங்கள் கைகூட போகுது. விளையாட்டு கலைத்துறைகள்ல ஆர்வம் உள்ள குழந்தைகள் புதிய சாதனைகளையும் படைத்து உங்களுக்கு நட்பெயரை பெற்றுத்தர போறாங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க பிள்ளைகளோட வளர்ச்சியிலையும் சாதனைகளையும் உங்களுக்கு பெருமைகளும் மகிழ்ச்சியும் தான் தேடி வரப்போகுது உங்க வாழ்க்கையில. கல்வியில மந்தமா இருந்த குழந்தைகள் எல்லாம் இனி சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் படித்து நல்ல மதிப்பெண்களை பெற போறாங்க.
உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல முயன்ற பிள்ளைங்களுக்கு நல்ல செய்திகள் சேரப்போகுது. விளையாட்டு கலைத்துறைகளில் ஆர்வமுள்ள குழந்தைகள் புதிய சாதனைகளையுமே படைத்து உங்களுக்கு நற்பெயருமே பெற்று தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் உள்ள பிள்ளைங்களுக்கு நல்ல வரன்களுமே அமைந்து சுபகாரியங்களும் கைகூட போகுது. அதாவது அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயமும் கவலையுமே உங்களை விட்டு விலகப் போகும் நாட்கள் இனி சீக்கிரத்துக்கு நடக்கப் போகிறது. வாழ்க்கையில புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. தற்போது இருக்கும் முதன்மை வருமானத்தை தவிர்த்து மாற்று வழிகளில் கூடுதல் வருமானம் வர தொடங்கும். பகுதி நேர வேலைகள், ஆன்லைன் தொழில் அல்லது உங்கள் திறமை சார்ந்த புதிய முயற்சிகள் மூலியமா எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கப் போகுது. முதலீடுகள் செய்வதன் மூலியமா நீண்ட கால அடிப்படையில் பெரும் தொகையை ஈட்டும் வாய்ப்புகள் உருவாகும். பழைய சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலியமா அல்லது வாடகைக்கு விடுவதன் மூலமோ ஸ்திரமான வருமானம் கொடுப்பது. வாழ்க்கையில உங்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்தி புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கி கொள்ளுற புத்தி கூர்மை தற்சமயம் மேலோங்க போதும். வாழ்க்கையிலேயும் அதாவது நீங்க முதன்மை வருமானத்தை தவிர்த்து மாற்று வழிகளையும் கூடுதல் வருமானம் வர தொடங்க போது உங்க வாழ்க்கையில. அது பகுதி நேர வேலைகளோ அல்லது ஆன்லைன் தொழிலோ அல்லது உங்க திறமை சார்ந்த புதிய முயற்சிகள் மூலியமா எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்க போது உங்க வாழ்க்கையில. முதலீடுகள் நீங்கள் செய்வதன் மூலியமா நீண்டகால அடிப்படையில பெருந்தொகையை ஈற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதாவது நீங்க உங்க திறமைகளை சரியா பயன்படுத்தி புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கி கொள்ளுற புத்தி கூர்மை தற்செயம் மேலோங்க போது உங்க வாழ்க்கையில. வீண் பிரச்சனைகள் விலகப் போது உங்க வாழ்க்கையில. நீண்ட நாட்களா உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய வீண் வரம்புகளும் கோர்ட் கேஸ் தொடர்பான வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும். உங்களை பற்றிய தேவையின்றி அவதூறு பரப்பியவங்க உண்மையை உணர்ந்து விலகி செல்வாங்க. மறைமுக எதிர்ப்புகளும் பொறாமை குணம் கொண்ட மனிதர்களுமே உங்களை விட்டு தூர விலகுவாங்க. தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாம எச்சரிக்கையாக இருக்கிற பக்குவம் உண்டாக போது வாழ்க்கையிலும். எதிரிகளின் சதித்திட்டங்கள் அனைத்துமே சுக்குநூறாக உடைந்து போக போதும். உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறையால் எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையையும் சுலபமாகவே கடந்து விடுவீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய வீண் வம்புகளும் கோர்ட்டு கேஸ் தொடர்பான வழக்குகளுமே இப்போது உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரப்போகுது. உங்களை பற்றி தேவையில்லாம அவதூறு பரப்பியவங்கள்லாம் உண்மையை உணர்ந்து விலகி சொல்ல போறாங்க உங்க வாழ்க்கையிலிருந்து. மறைமுக எதிர்ப்புகளும் பொறாமை குணம் கொண்ட மனிதர்களுமே உங்களை விட்டு தூர விலக போறாங்க. தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாம எச்சரிக்கையா இருக்கிற பக்குவம் உங்களுக்கு உண்டாக போகுது. உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறையால எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையும் சுலபமா கடந்து விட போறீங்க உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லது வெளிமாநிலம் செல்ல முயன்ற பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி சேரப்போது. திருமண வயதில் உள்ள பிள்ளைங்களுக்கு நல்ல வரன் அமைந்து சுபகாரியங்கள் கைகூட போது. விளையாட்டு கலைத்துறைகளில் ஆர்வம் உள்ள குழந்தைகள் புதிய சாதனைகளையும் படைத்து உங்களுக்கு நற்பெயரை பெற்றுத்தர போறாங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க பிள்ளைகளோட வளர்ச்சியிலையும் சாதனைகளையும் உங்களுக்கு பெருமைகளும் மகிழ்ச்சியும் தான் தேடி வரப்போகுது உங்க வாழ்க்கையில. கல்வியில மந்தமா இருந்த குழந்தைகள் எல்லாம் இனி சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் படித்து நல்ல மதிப்பெண்களை பெற போறாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல முயன்ற பிள்ளைங்களுக்கு நல்ல செய்திகள் சேரப்போகுது. விளையாட்டு கலைத்துறைகளில் ஆர்வமுள்ள குழந்தைகள் புதிய சாதனைகளையுமே படைத்து உங்களுக்கு நற்பெயருமே பெற்று தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் உள்ள பிள்ளைங்களுக்கு நல்ல வரன்களுமே அமைந்து சுபகாரியங்களும் கைகூட போகுது. அதாவது அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயமும் கவலையுமே உங்களை விட்டு விலகப் போகும் நாட்கள் இனி சீக்கிரத்துக்கு நடக்கப் போகிறது. வாழ்க்கையில புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. தற்போது இருக்கும் முதன்மை வருமானத்தை தவிர்த்து மாற்று வழிகளில் கூடுதல் வருமானம் வர தொடங்கும். பகுதி நேர வேலைகள், ஆன்லைன் தொழில் அல்லது உங்கள் திறமை சார்ந்த புதிய முயற்சிகள் மூலியமா எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கப் போகுது. முதலீடுகள் செய்வதன் மூலியமா நீண்ட கால அடிப்படையில் பெரும் தொகையை ஈட்டும் வாய்ப்புகள் உருவாகும். பழைய சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலியமா அல்லது வாடகைக்கு விடுவதன் மூலமோ ஸ்திரமான வருமானம் கொடுப்பது. வாழ்க்கையில உங்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்தி புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கி கொள்ளுற புத்தி கூர்மை தற்சமயம் மேலோங்க போதும் வாழ்க்கையிலேயே.
அதாவது நீங்கள் முதன்மை வருமானத்தை தவிர்த்து மாற்று வழிகளையும் கூடுதல் வருமானம் வர தொடங்க போது உங்கள் வாழ்க்கையில். அது பகுதி நேர வேலைகளோ அல்லது ஆன்லைன் தொழிலோ அல்லது உங்கள் திறமை சார்ந்த புதிய முயற்சிகள் மூலியமா எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்க போது உங்கள் வாழ்க்கையில். முதலீடுகள் நீங்கள் செய்வதன் மூலியமா நீண்டகால அடிப்படையில் பெருந்தொகையை ஈற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதாவது நீங்கள் உங்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்தி புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கி கொள்ளுற புத்தி கூர்மை தற்செயம் மேலோங்க போது உங்கள் வாழ்க்கையில். வீண் பிரச்சனைகள் விலக போது உங்கள் வாழ்க்கையில். நீண்ட நாட்களாக உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய வீண் வரம்புகளும் கோர்ட் கேஸ் தொடர்பான வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். உங்களை பற்றிய தேவையின்றி அவதூறு பரப்பியவங்க உண்மையை உணர்ந்து விலகி செல்வாங்க. மறைமுக எதிர்ப்புகளும் பொறாமை குணம் கொண்ட மனிதர்களுமே உங்களை விட்டு தூர விலகுவாங்க. தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாம எச்சரிக்கையாக இருக்கிற பக்குவம் உண்டாக போது உங்கள் வாழ்க்கையிலும். எதிரிகளின் சதித்திட்டங்கள் அனைத்துமே சுக்குநூறாக உடைந்து போக போதும். உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறையால் எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையையும் சுலபமாகவே கடந்து விடுவீங்க உங்கள் வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய வீண் வம்புகளும் கோர்ட்டு கேஸ் தொடர்பான வழக்குகளுமே இப்போது உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரப்போகுது. உங்களை பற்றி தேவையில்லாமல் அவதூறு பரப்பியவங்கள்லாம் உண்மையை